இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டுறவங்க தான் சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்ட ராணி வேலுநாச்சியார். வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரோட பேரை உச்சரிக்கவே ஆங்கிலேயர்கள் பயந்தாங்க. அந்த அளவு சிவகங்கை சமஸ்தானத்தை இரும்பு கோட்டையை ஆட்சி பண்ணாங்க ராணி வேலுநாச்சியார். ஆண்களுக்கு இணைய வேலுநாச்சியார் வீர திருமகளை வளர்த்தார் அவங்க அப்பா செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. வாழ்வீச்சு வளரி உட்பட எல்லா போர்க்கலைகளையும் கத்துக் கொடுத்தாங்க. மேலும் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது உட்பட 7 மொழிகளை கை தேர்ந்தவரானாங்க வேலுநாச்சியார். ராமநாதபுர சமஸ்தான இளவரசி வேலுநாச்சியாருக்கும் சிவகங்கை சமஸ்தானத்து இளவரசர் முத்து வடுகநாதருக்கும் 1746 திருமணம் நடந்தது. சிவகங்கை மக்களும் வேலுநாச்சியார் மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. வியாபாரம் அடியெடுத்து வச்ச ஆங்கிலேயர்கள் இந்திய துணை கண்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. வரி கட்ட மறுத்த முத்து வடுகநாதர் காளையார் கோவில வச்சு நயவஞ்சகமா சுட்டு கொண்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயரோட இணைஞ்ச ஆற்காடு நவாபோட கட்டுப்பாட்டு கீழே போச்சு சிவகங்கை சமஸ்தானம். 8 வருஷம் பல்வேறு காடுகளையும் மலைகளையும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க வேலுநாச்சியார். மருது சகோதரர்களோட இணைஞ்சு வேலுநாச்சியாரோட படம் 1780 விஜயதசமி அன்னைக்கு மக்களுக்காக கோட்டை வாசல் திறந்த அப்ப தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. பெண்கள் படையோட தலைவியான குயிலி உடம்பு முழுக்க தீயிட்டுக்கிட்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கு அழிச்சாங்க. ஆங்கிலேயரை வீழ்த்தி சிவகங்கை சமஸ்தானத்தை கைப்பற்றினாங்க வேலுநாச்சியார்.